ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஃபார்ம் சப்மிட் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ நான் என்னோடதை ஒரு அட்டை உங்களுக்கு ரன் பண்ணி காமிச்சுக்கிறேன். ஸோ இதுதான் என்னோடய ஃபார்மு. யூசர் நேமு, பாஸ்வேர்டு. யூசர் நேம், பாஸ்வேர்டு அது மட்டும் இருந்தால் போதுமா? இங்கே பாருங்கள், இங்கே ஒன்றுமே இல்லை, மொட்டையாக இருக்குது, எதுவுமே பண்ண முடியல. இப்போ நான் இங்கே ஏதாச்சும் ஒன்று கிளிக் பண்ண உடனே சரி, நான் ஏதாச்சும் ஒரு சப்மிட்டோ ஒரு கிளிக்கோ அதை நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு நான் இப்போ ஒரு பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஒரு இன்புட்டில் டைப் அல்ட்ரிபியூட்டை வச்சு எனக்கு சப்மிட் பண்ணால் எனக்கு ஒரு சப்மிட்டுங்கிறது இதுவாயிருச்சு, ஆக்சிஸ் ஆயிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் இதுக்கு நம்ம நேம் வச்சுக்கிறது நல்லது. நேம் என்னன்னா லாகின் அப்படின்னு வச்சுக்கிறேன். ஓகே, நம்மளுக்கு இப்போ உங்களுக்கு சப்மிட் வேணாம், எனக்கு சென்டுன்னு வேணும், இல்லை கிளிக் மீன் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுக்குறதெல்லாம் எனக்கு வேணாம், சப்மிட் மட்டும். அதுக்கு நீங்கள் இப்போ எனக்கு வேற வேணும்னா நீங்கள் வேல்யூங்கிற அல்ட்ரிபியூட் இருக்கு உங்களுக்கு. இது என்ன பண்ணுன்னா நீங்கள் கொடுக்குறத டிஃபால்ட்டாக எடுத்துக்கிறோம். இப்போ நான் என்ன கொடுக்குறேன், இப்போ சென்டுன்னே கொடுக்குறீங்க. இப்போ சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ நான் ரன் பண்ணிடுறேன். ஓகே, நம்மளுக்கு மாறிடுச்சு. இந்த டைப் ஈக்குவல் டு சப்மிட் வந்து நம்மளுக்கு அந்த சப்மிட் பாக்ஸை கிரியேட் பண்ணி தருது. வேல்யூ வந்து உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் வச்சுக்கலாம். டிஃபால்ட்டாக உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் வச்சுக்கலாம். உதாரணத்துக்கு இப்போ ஸ்டூடெண்ட் அப்ளிகேஷன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டூடெண்ட் வந்து மேரேஜ் ஸ்டேட்டஸ் வந்து எப்பயுமே சிங்கிள் தான், ஏன்னா ஒரு ஸ்டூடெண்ட் அது டிஃபால்ட்டாக எப்பயுமே சிங்கிள் தான் இருக்கும். ஓகேவா? அது மாதிரி தான் இந்த வேல்யூவும். இந்த வேல்யூ என்ன கொடுக்குறீங்களோ அது டிஃபால்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே பாருங்களேன், நம்ம யூசர் நேம்லையா இங்கே நான் வேல்யூ கொடுக்குறேன். வேல்யூ ஈக்குவல் டு யாராச்சும் வாங்கடா மண்டைக்குள்ள, என் பேர் வர மாட்டேங்குது, ராஜா. சரி, ஓகே ஓகே, ராஜான்னு டிஃபால்ட்டாகவே இங்கே வந்துருச்சு பாருங்க. இப்போ நான் அதை தூக்கிடுறேன், இந்த ராஜாவை. ராஜா நீ போயிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ நம்மளுக்கு அந்த பிளேஸ் ஹோல்டரோட வந்துருச்சு. ஸோ உங்களுக்கு வேல்யூங்கிறது டிஃபால்ட்டாக நீங்கள் கொடுக்கறது தான், டிஃபால்ட்டை தான் அது எடுத்துக்கும். இந்த இதுக்கு நம்ம நேம் வச்சுக்கிறதும் நல்லது. நேம் வச்சுட்டினா ஆமாம் வச்சுட்டி, சாரி. இப்போ என்ன பண்ணியிருக்கோம், டைப் யூஸ் பண்ணி சப்மிட் பட்டன் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த அந்த நேமுக்கு நேம் ஒன்று வச்சுருக்கோம், லாகின்னு. இந்த வேல்யூ இருக்குன்னா டிஃபால்ட்டாக எனக்கு சப்மிட்டுங்கிறது வேணாம், அது சப்மிட்டுன்னு தான் வந்துச்சு நம்மளுக்கு, அது எனக்கு வேணாம், எனக்கு மாற்றி தாங்கன்னா அந்த வேல்யூவை நீங்கள் டிஃபால்ட்டாக கொடுத்துக்கலாம், எனக்கு சென்டுன்னு தாங்க அப்படின்னு டபுள் கோட்ஸ்குள்ளே. ஓகேவா? இப்போ நான் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன்னா இப்போ நம்ம இப்போ யாராச்சும் அந்த ராஜாவே எடுத்துப்போம். ராஜா வாப்பா, ராஜா. இப்போ நான் வந்து அவரோட பாஸ்வேர்டு வந்து ராஜா டிஸ்பிளே ஆகணுமா, இருங்க. ராஜா 1 2 3 4 5 இதான் அவரோட பாஸ்வேர்டு. இப்போ நான் சென்ட் பண்ணுறேன். இப்படி கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், நம்மளுக்கு டெக் ஈக்குவல் டு ராஜா 1 2 3 4 5 லாகின் சென்டு இப்படி வந்துச்சு. என்ன டெக்குன்னு வருது? ஸோ இதான் நான் உங்களை சொல்லாமல் இருந்தேன், போன வீடியோன்னு சரி, அதுக்கு முந்தின வீடியோன்னு சரி. இந்த நேம்னு என்னன்னே உங்களுக்கு சொல்லியிருக்க மாட்டேன். இந்த நேமுங்கிறது வந்து நீங்கள் எதை டினோட் பண்ணுறீங்களோ அதை குறிக்கும். இப்போ நம்ம யூசர் நேம் பண்ண போகிறோம், அதனால் இங்கே நேம், இங்கே இந்த டெக்ஸ்ட்னு இருக்குது. நம்ம இங்கே என்ன பண்ணுறோம், பாஸ்வேர்டு இப்போ ரன் பண்ணின்னு வச்சுக்கோங்க. இப்போ கொடுக்குறேன் அந்த ராஜாவை, ராஜா 1 2 3 4 இப்போ சென்ட் பண்ணின்னு வச்சுக்கோங்க.
ஓகே, இப்போ நம்ம கரெக்டாக சொல்லியாச்சு சர்வர்கிட்ட. நேம் வந்து ராஜா, பாஸ்வேர்டு இது வச்சிருக்காப்புல. லாகின் பண்ணி சென்ட் பண்ணிடும். இப்போ சென்ட் பண்ணியாச்சு உங்கள்கிட்ட, ஓகேவா? லாகின் கொடுத்துட்டாப்புல, இதுதான். ஆனால் இங்கே வந்து நம்ம எங்கே போயிடுச்சா, நான் கேன்சல் பண்ணிட்டேன். சும்மா இப்போதைக்கு கொடுத்துக்கிறேன். ஓகே. இப்போ இங்கே சர்வர்லேயே நம்மளுக்கு காமிக்குது. இப்பெல்லாம் காமிக்கக்கூடாது. யூஆர்எல்லே உங்களுக்கு காமிக்குது பாருங்க. நேம் வந்து ராஜா, பாஸ்வேர்டு வந்து இந்த மாதிரி வச்சிருக்காரு. இப்படி காமிக்கக்கூடாது. அதுக்கு நான் என்ன பண்ணலாம்? அதுக்கு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வரேன். ஏன்னா இதுவே டைம் இழுத்துருச்சு. ஒரு 6 மினிட் கிட்ட வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் நம்ம எப்படி மாத்துறது அதை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.